ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 12 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா லிங்சு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு எல்லாரும் வரதை பார்த்த உடனே அவங்க போய் படுத்துட்டு ஹீரோயினை எழுப்பி விட்டுட்டு ஹீரோ வந்தோடனே ஹீரோ பக்கத்துல போயிட்டு சொல்றாங்க ஹீரோயின் என்ன கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு. உடனே ஸ்டாஃப் எல்லாருமே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அவளை நீ கீழே தள்ளி விட்ட, எதுக்காக அவளை நீ அடிச்சா அப்படின்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு லிங்சு கிட்ட கேக்குறாங்க, நீ என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்பதான் என்னால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க, எதுக்குன்னே தெரியல, ஹீரோயின் வந்து என்ன வர சொன்னாங்க, நான் லேட்டா வந்தேன், அதனால எதுக்கு நீ லேட்டா வந்த அப்படின்னு என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், உடனே என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுமே நம்ம ஹீரோயினை தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயின் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அவ எதுக்காக என்ன கீழே தள்ளி போட்டா, எதுக்காக என்ன அடிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் எல்லா ஸ்டாஃப்ஸுமே நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாளும் நீங்க லிங்சுக்கு எதிராக இருந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு என்ன லிங்சு பக்கம் சாஞ்சிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, நீங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அப்பதான் செகண்ட் ஹீரோ ஹீரோயினோட கையை நோட் பண்றாங்க. உடனே கையை பிடிச்சிட்டு உனக்கு என்ன ஆச்சு கையில அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே கையை அப்படியே எடுத்து விட்டுடுறாங்க. யாருக்குமே தனக்கு அடிப்பட்டது தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப லிங்சு வந்து நம்ம ஹீரோட பக்கத்துல போய் நின்னுட்டு ஹீரோ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்டாஃப் எல்லாரும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்றாங்க, இந்த ப்ராப்ளம் பெருசாயிட்டே போகுது, அதனால ஹீரோயின் நீ லிங்சு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடும் சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ அப்படியே ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீங்க அவளை நம்புறீங்களா, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் அந்த மாதிரி சொல்ல வரல அப்படின்னு. அதுக்குள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு, ஒரு பொண்ணை அடிச்சுட்டு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறா, இவெல்லாம் என்ன பொண்ணு அப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப சரி ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வைக்கிறாங்களா. அப்போ செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை தடுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு லிங்சோட பக்கத்துல போய் நிக்கிறாங்க. லிங்சோ வந்து பெரிய இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் லிங்சோ அப்படியே ஃப்ரெண்ட்ல பிடிச்சு இழுத்துட்டு ஒரு நிமிஷம் லிங்சோ பார்த்துட்டு அப்படியே பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அதுக்கப்புறமா சாரி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே செம்ம ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ கூட போலான்னு பாக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோவை தடுத்துட்டு நான் போறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு பின்னாடி போறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே ஏன் தப்பு பண்ண ஒரு பொண்ணுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஇஓக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு. அதே மாதிரி செகண்ட் ஹீரோவும் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எல்லாருமே இங்க இருந்து இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு போறதா நல்லது, ஏன்னா ஹீரோயின் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய லின்சுக்கு கோவம் வருது. அதனால அவங்க அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு என்ன அடிச்சுட்டா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. உடனே எல்லா ஸ்டாஃப்ஸும் பாரு இவளோட கண்ணமே சவந்துட்டு, இவளுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும், ஹீரோயின் ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோயின் கோவமா நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடி நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, நீ எதுக்காக லிங்சு அடிச்ச, ஒருவேளை பாஸ்ட்ல எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சுல, அதனாலதான் நீ ஜெலஸ் ஆகி அவளை பிடிச்சு தள்ளி விட்டியா, ஜெலஸ் ஆகுறது ப்ராப்ளம் கிடையாது, ஆனா ஒரு ஆள் அதனால ஹர்ட் ஆக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட திரும்பி பார்த்துட்டு, நான் ஜெலசில தான் இந்த மாதிரி பண்ணிருப்பேன் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து வேற என்னவா இருக்கும், நான் உன்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ எதுக்காக அவளை தள்ளி விட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நான் அவளை தள்ளி விட்டுருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியான்னு. உடனே ஹீரோ வந்து சரி ஓகே, நீ உன்னோட ரீசன்ஸ் சொல்ல, அதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் என்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் பண்றாங்க, ஆனா லிங்சு இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. எல்லாருமே எதுக்காக என்னோட முதுகுல குத்த ட்ரை பண்றாங்க, நான் லிங்சுவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரியுமா, அவ கூட நான் போட்டி போடலாம், லவ்ல நாங்க ரெண்டு பேருமே எதிரிகளா இருக்கலாம், ஆனா லைஃபை பொறுத்த வரைக்கும் நான் அவளுக்கு எதிரி கிடையாது, நான் அவளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு பழைய எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. லிங்சு இந்த மாதிரி பண்ணி இருந்திருக்கவே கூடாது, என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, லிங்சு வந்து போய் சொல்ற பொண்ணு கிடையாது, அவ எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, போய் அவகிட்டே போய் கேளுன்னு. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே, நீ என்ன ரீசன் சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கே தெரியல, லிங்சு இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு நினைக்கவே இல்லை, என்னோட மனசு ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கு இதை நினைச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு அழகான பொண்ணு அழுதா அப்படின்னா அவங்களோட ஐக்கியூ லெவல் எங்க போகும் அப்படின்றது தெரியாது, ஆஃப்லைன்ல பேருமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நான் எப்ப அப்படி பண்ணனேன் அப்படின்னு. சரி ஓகே, என்ன பத்தி பேசுறதை விட உன்னை பத்தி பேச பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே என்ன பத்தி என்ன, நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஒரு நிமிஷம் இரு, நீ வந்து செகண்ட் ஹீரோவையும் என்ன
எதையும் இழுக்காத, செகண்ட் ஹீரோவுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூரானது, எங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ தப்பா எதுவும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நான் அவனை பத்தி சொல்ல வரல அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் வந்து வேற யார பத்தி சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ டியான் சிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே செம்ம ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க உனக்கும் டியான் சிங்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அதுக்கு முழிச்சுட்டே சொல்றாங்க எங்க 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல அப்படின்னு. உடனே ஹீரோ கேக்குறாங்க அப்படின்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது, நான் அவனை அட்மையர் பண்றேன், எனக்கு அவன் ஐடல் மாதிரி, எல்லாருக்குமே ஒரு ஐடல் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கும் அவன், நான் அவனை அட்மையர் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க நீ அவனை அட்மையர் பண்ற எல்லாமே ஓகே, ஆனா உங்க 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லாம நீ எப்படி அவனை அட்மையர் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருக்காங்க, கீழே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க சரி ஓகே, நான் இப்போ இனியும் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்பேன், நீ என்னோட கண்ணை பார்த்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட கண்ணை பாக்குறாங்க. ஹீரோ கேக்குறாங்க மொத தடவை நீ என்ன பார்க்கும்போது என்ன நீ டியான் சிங் அப்படின்னு கூப்பிட்ட, அதுக்கப்புறமா நிறைய தடவை நீ அந்த மாதிரி தான் என்ன கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கீழே குனிறாங்களா. அப்போ ஹீரோ வந்து என்னோட கண்ணை பாரு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவோட கண்ணை பாக்குறாங்க. இப்போ ஹீரோ கேக்குறாங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கிறது வந்து அவன மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்றதுனாலயா இல்லனா நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் குனிறாங்க. ஹீரோ வந்து குனியாத என்னோட கண்ணை பாரு அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோட கண்ணை பார்த்துட்டு எனக்கே தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ, என்கிட்ட டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே சொல்றாங்க எனக்கே தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ டியான் சிங் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுக்கப்புறமா நீ டியான் சிங் மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், இப்போதைக்கு நான் வந்து நீ சந்தோஷமா இருக்கணும், நீ டியான் சிங் மாதிரி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு குழப்புற மாதிரி பதில் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து நான் தெளிவா உங்ககிட்ட கேக்குறேன், என்னோட கண்ணை பார்த்து எங்க 2 பேர்ல யார் உனக்கு வேணும் அப்படின்றத சொல்லு, நீ யார சூஸ் பண்ணுவன்றத சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல, என்னால எப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஏன் உங்க 2 பேருமே என்னால சூஸ் பண்ண முடியாதா, ஏனும் நீங்க 2 பேருமே வேற வேற உலகத்துல வாழறீங்க அப்படின்னு சொல்லி வராங்க. முடிக்கிறதுக்குள்ளாரே நம்ம ஹீரோ வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் நான் தான் சிச்சுவாரன் எப்பவுமே டியான் சிங்கா மாற முடியாது, அதனால யார சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீ தான் முடிவாக பண்ணணும், நான் ஒண்ணு யாருக்கும் சப்ஸ்டிடியூட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒண்ணுதான், ஆனா வேற வேற உலகத்துல வாழறாங்க, வேற வேற பர்சனாலிட்டி, அதனால என்ன சொல்றது அப்படின்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ரியல் வேர்ல்ட காமிக்கிறாங்க. ஜானிக்கு அடிபட்டு இருக்குல்ல, அவங்க அம்மா வந்து ஜானியை பாக்குறாங்க. உன்னை யாரோ ஒரு ஆள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், உடனே நீ போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்களா. அப்ப ஜானி சொல்றாங்க போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ண முடியாது, ஏன்னா என்ன அடிச்சதே மிங்லி அப்படின்னு. உடனே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகுது, என்ன மிங்லியா போட்டு எந்த மாதிரி அடிச்சிருக்கா பாரு, இப்படியா அடிப்பா உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா. அதுக்கு ஜானி சொல்றாங்க தெரியலமா, இப்ப அவ ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கா, அவ என்ன பண்றா அப்படின்றது அவளுக்கே தெரியல, அதனால அவளுக்கு நான் ஒரு டேப்லெட் கொண்டு வந்திருக்கேன், அவ சாப்பிட்ற ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாமே ரொம்பவே சைடு எஃபெக்ட் உள்ளது, ஒருவேளை அதனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி ஆகுதான் தெரியல, அதனால இந்த டேப்லெட்ஸ் அவகிட்ட கொடுங்க, இதை சாப்பிட சொல்லுங்க, கண்டிப்பா அவளுக்கு சரியாயிடும் சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க பாரு மிங்லி ஒன்னு அடிச்சிருக்கா, ஆனா நீ அவன் மேல எவ்வளவு பாசமா அவளுக்கு கேரிங்கா டேப்லெட் கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஜானி வந்து அவ என்னோட அக்கா தானேமா அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா உள்ள மிங்லியே காமிக்கிறாங்க. மிங்லி அவங்க அசிஸ்டன்ட போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு போர்ட் மீட்டிங் கூட உன்னால அரேஞ்ச் பண்ண முடியாதா, எனக்கு தெரியாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு கோபப்பட்டு திட்டிட்டு காலை கட் பண்றாங்க. அப்ப அங்க மிங்லியோட அம்மா உள்ள வராங்க. நீ இப்பெல்லாம் வர வர சரியே கிடையாது, எவ்வளவு அக்ரெசிவா மாறிட்டு போற தெரியுமா, உன்னை பாக்குற எல்லாருமே வில்லின்னு நினைப்பாங்க, அந்த அளவுக்கு நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஜானிய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்க, அவன் சாகுற அளவுக்கா நீ அடிப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க அவன் செத்தாதான் என்ன, நான் தான் இருக்கேனே, நான் கம்பெனியை பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, நீ வர வர பேசுறது கூட சரி கிடையாது, இதுல இருக்க டேப்லெட்ஸ் சாப்பிடு, இது வந்து புதுசா வந்திருக்க ஸ்லீப்பிங் பில்ஸ், நீ எடுக்கிற ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் இனி எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மிங்லியும் இப்ப புதுசா கொண்டு வந்த டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப மறுபடியும் நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயின் லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மறுபடியும் ஹீரோயினை பத்தி காசிப் பேசிட்டு இருக்காங்க. லிப்ட் ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோயின் உள்ள போகலான்னு போகும்போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு லிப்ட்ல போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க போறாங்களே, ஏய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணை திட்ட போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டை பிடிச்சு வச்சுட்டு போதும் போதும் காலையிலேயே நம்ம யார் கூடயும் சண்டை போட வேண்டாம், அடுத்த லிப்ட்ல நம்ம போய்க்கலாம், இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அங்க இருந்து ஹீரோ செகண்ட் ஹீரோ வராங்க. நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோக்கு மட்டும் குட் மார்னிங் சொல்றாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே கடுப்பாகிறாங்களா, அதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் குட் மார்னிங் சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாங்க. இதை செகண்ட்
ஹீரோ நோட் பண்றாங்க. இப்ப லிஃப்ட் வந்துடுச்சு, ரெண்டு பேருமே லிஃப்ட்டுக்குள்ள ஏறுறாங்க. அதாவது ஹீரோ செகண்ட் ஹீரோ மட்டும் ஏறுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, நான் லிஃப்ட்ல ஒண்ணும் வரல, நான் படிக்கட்டு வழியாவே ஏறி போய்க்கிறேன் அப்படின்னு. படிக்கட்டுல ஏற ஓடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடுறாங்க. இந்த பக்கம் லிஃப்ட்டுக்குள்ள செகண்ட் ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்காக என்னைய பாத்துட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, உனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல என்ன ஆச்சு, ஏதோ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து, நான் ஒன்னும் அப்படி பண்ணல, உனக்கு டியான்சிங்க பத்தி ஏதாவது தெரியுமா, அவ உன்கிட்ட அந்த நேம் மென்ஷன் பண்ணிருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, டியான்சிங்கா, இது வரைக்கும் அந்த மாதிரி அவ பேசி நான் கேட்டதே கிடையாதுன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோக்கு கோவம் வருது. பாரு பாரு, அவ உன்கிட்ட கூட அவனை பத்தி பேசவே இல்ல, அவனை அவ அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, அவ எதுக்காக டியான்சிங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், டியான்சிங்னா யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, எனக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நான் எதுக்காக உன்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு. மறுபடியும் செகண்ட் ஹீரோ வந்து நிறைய क्वेश्चंस கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹீரோக்கு இத பத்தின ஐடியாவே கிடையாது. இங்க கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் மூச்சரைக்கு ஆபீஸ்க்கு போறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் படிக்கட்டு வழியா நடந்து வந்திருக்காங்களே. இப்ப சூசன் கேக்குறாங்க, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, நீங்க ரெண்டு பேரும் லேட்டா வந்திருக்கீங்க, இனி ஒரு ஆள் ஆபீஸ்க்கே வரல அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, யாரு அப்படின்னு. உடனே சூசன் சொல்றாங்க, லீச்சு தான், லீச்சு இன்னும் ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, லீச்சு எதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்க்கு வராம இருந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஒருவேளை நீ நேத்துக்கு அவளை அடிச்சல அதனால வரலையோ அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவ வரலன்னா அது அவ பிரச்சனை, எதுக்காக அதை என்கிட்ட கொண்டு வரீங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய இடத்துல நின்னுட்டு எதுக்காக லிங்சோ இன்னைக்கு வராம இருந்தா, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே என்னவாவும் இருக்கட்டும் அப்படின்னு வெளியில போக போறாங்க. அப்போ அவங்க செகண்ட் ஹீரோ வந்துட்டாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினோட வழிய மறைச்சு நிக்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, என்ன எதுக்காக வழிய மறைச்சு நிக்கிற அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நீ எதுக்காக லிஃப்ட்ல வராம படிக்கட்டு வழியா ஏறி வந்த, உனக்கும் ஹீரோக்கும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இப்ப வர அவன் வந்து எனக்கு பின்னாடி வேற பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, அப்படி கிடையாது, அவன் டியான் சிங்னா யாருன்னு தான் கேட்டான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கும் இப்ப அந்த டவுட் வந்துருச்சானு. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, ஆமா டியான் சிங்னா யாரு, அவன் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, இல்லனா உன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டா, இல்லனா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வரா, யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் சொன்னாலும் உனக்கு புரிய போறது கிடையாது, உனக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ சொன்னா எனக்கு புரியும், சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, இல்ல உனக்கு புரிய போறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எதுக்காக லிங்சு லீவ் போட்டா அப்படின்றது தெரியலன்னு சொல்றாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ, என்ன இன்னைக்கு லிங்சு லீவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நேத்துக்கு நைட்டு தான் நான் அவளை பார்த்தேன், அவ வந்து ஹீரோட தம்பி கூட கார்ல ஏறி போனாலே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, என்ன அவ ஹீரோட தம்பி கூட போனாளா, அப்ப அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு. அங்க இருந்து உடனே அடிச்சு பரண்டு ஓடுறாங்க. செகண்ட் ஹீரோக்கு எதுவுமே புரியல. நேரா லிங்சோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க லிங்சோட தம்பி வந்து சொல்றாங்க, லிங்சு வீட்டுக்கு வரலையா, ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு. உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, என்ன இவ ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா, ஆனா ஆபீஸ்க்கு வரல, லிங்சுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோட தம்பி தான் கால் பண்ணிருப்பாங்க, லிங்சு என்கிட்ட தான் இருக்கா, அதனால நீ நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. அது ஒரு பழைய பாலடைஞ்ச அம்யூஸ்மெண்ட் பார்க். நம்ம ஹீரோயினும் லிங்சு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபுல்லா போய் தேடுறாங்க. அப்ப லிங்சு வந்து ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு கட்டி போட்ட மாதிரி இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க கண்டிப்பா ஹீரோட தம்பி இருப்பாங்கன்னு தெரியுமா, அதனால மொபைல்ல ஒரு ரிங் டோன் வச்சுட்டு மொபைல்ல தூக்கி போடுறாங்க. அதை ஹீரோட தம்பி வந்து எடுக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் லிங்சோ போயிட்டு கதவை திறந்து விடுறாங்க. லிங்சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினை உள்ள வச்சு அடைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. லிங்சோ நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோட தம்பி வந்துட்டு லாக் பண்ணிடுறாங்க ஹீரோயினை. ஹீரோயின் சொல்றாங்க, என்ன வெளியில விடுங்க அப்படின்னு. ஹீரோட தம்பி அதை கண்டுக்காம லிங்சோ கிட்ட சொல்றாங்க, அடுத்த பாட்டை நம்ம பிளே பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. அதுக்கு லிங்சோ சொல்றாங்க, அடுத்த பாட்டா, நான் ஒரு நாள் வந்து ஹீரோயினை இந்த மாதிரி அடைச்சு வச்சு அவளை பயன்படுத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், அவ ஹீரோவை விட்டு தள்ளி இருந்தாலே எனக்கு போதும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி வந்து, அவ்வளவுதானா, இது ரொம்ப போரிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாவியை தூக்கி தள்ளி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா லிங்சோ கிட்ட சொல்றாங்க, இப்போதைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல, அதனால இப்ப நீ எனக்கு திரும்பி ஹெல்ப் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு லிங்சோ பயந்துகிட்டே என்ன பண்ணணும்னு கேக்குறாங்களா. ஹீரோட தம்பி சொல்றாங்க, உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி இங்க ஹீரோயின் மாட்டிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லாம உடனே கிளம்பிங்க வருவான்னு சொல்றாங்க. அதுக்கு லிங்சோ வந்து, இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க, சரி ஓகே நீ பண்ணாத அப்படின்னா ஹீரோயினும் திறந்து விட்டுடலாம், அதுக்கு பதிலா உன்னோட அப்பாவையும் தம்பியையும் கொண்டு நீங்க அடைச்சு வச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. லிங்சோ ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதனால போன் எடுத்து கால் பண்ண போறாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஹீரோவுக்கு கால் பண்ணாத, உண்மையாவே உனக்கு ஹீரோ பிடிக்கும் அப்படின்னா இதுல அவங்கள இழுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி வந்து, அமைதியாயிரு, நீ ரொம்ப சத்தம் போடுற அப்படின்னு லிங்சோ அங்க இருந்து தள்ளி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப லிங்சோ நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோவும் லிங்சோ சொன்ன இடத்துக்கு ஓடி வராங்க. லிங்சோயும் ஹீரோயினையும் தேடி அலையிறாங்க. அப்ப ரொம்ப இருட்டா இருக்குதா, அதனால லைட்டர் எடுத்து லைட் பத்த வைக்கலாம்
அடிக்கலாம்னு நினைக்கும் போது அங்க ஹீரோட தம்பி வந்து லைட்டரை பத்த வச்சிடுறாங்க. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து லிங்சு நீ எங்க இருக்க, எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் திரும்பி வா, ஹீரோவை காப்பாத்தணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால லிங்சுவும் வராங்க. ஹீரோயின் கேக்குறாங்க ஹீரோ வந்துட்டானா அப்படின்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க ஆமா அவங்க வந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு இருட்டுனா பயமாச்சு, எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயின் வந்து சரி ஓகே ஒரு பெரிய கல்லா எடுத்துட்டு வந்து இந்த பூட்டை உடைச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. லிங்சுவும் பூட்டை உடைக்கிறதுக்காக கல் எடுக்க போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கும் அவங்களோட தம்பிக்கும் செம்ம ஃபைட் நடக்குது. இருட்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அவங்க தம்பியை அடிக்க முடியல. இந்த பக்கம் லிங்சு ஹீரோயினோட கதவை திறந்து விட்டுடுறாங்க. அதே டைம்ல அந்த பக்கம் ஹீரோட தம்பி அடிச்சு போட்டுட்டு கிளம்புறாங்களா. ஆனா ஹீரோ விடுறதா இல்ல. ஹீரோயின் எங்க சொல்லு 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 அப்படின்னு அவங்க தம்பிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க தம்பி என்ன உன்னோட லவ் ட்ரூ லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு ஹீரோவை ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கதவை தர அப்படின்னு கத்தி கத்தி இருக்காங்க. அதே டைம்ல வெளியில நம்ம ஹீரோயினை தான் லிங்சு திறந்து விட்டுடாங்களே. அவங்க நடந்து வரும்போது நம்ம ஹீரோட சத்தம் கேக்குதா. அதனால ஹீரோ இருக்கக்கூடிய ரூம் திறக்க பாக்குறாங்க. ஆனா அது திறக்க முடியல. ஆல்ரெடி ஹீரோட தம்பி அதை பூட்டி போட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல் எடுத்து அதை அடிச்சு அடிச்சு திறக்க போறாங்க. ஹீரோ பயப்படாத நான் வெளியில தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோவுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒரு கேப்பை தேடி போயிட்டு அது வழியா கைய உள்ள விட்டுட்டு ஹீரோ என்னோட கை தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை வந்து பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க உன்னோட கை ரொம்ப வார்மா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க உன்னோட கை ரொம்ப கோல்டா இருக்கு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நீ என் கையை பிடிச்சிருக்கிறது வரைக்கும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் எப்படியாவது கதவை உடைச்சிடுறேன் அப்படின்னு போக போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கையை விடாம எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, எப்பவுமே என்னோட கையை விட்டுட்டு நீ போயிட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட திரும்பவும் போயிட்டு டோரை ஓபன் பண்ணலான்னு போகிறாங்க. அதே டைம்ல அந்த பக்கம் ஹீரோயின் அடைச்சு வச்சிருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு ஹீரோட தம்பி போயிருக்காங்க. அங்க ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோமா இங்க மறுபடியும் வராங்க. நம்ம ஹீரோயினால இந்த பக்கம் மறுபடியும் கதவை உடைக்க முடியல. அதனால ஹீரோ கிட்ட மறுபடியும் கையை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் இங்கதான் இருக்கேன் பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோட தம்பி வரக்கூடிய சத்தம் கேக்குதா. அதனால ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றாங்க நீ இங்க இருந்து போயிடு, என்னோட தம்பி உன்னை பார்த்தானா சும்மா விட மாட்டான், அதனால போயிடுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்ல நான் போக மாட்டேன், உன்னை தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது, ஆல்ரெடி லிங்சு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அதனால அவங்க வந்து உன்னோட தம்பி ஏதாவது பண்ணுவாங்க, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுக்கணும்னு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோட தம்பி கையில மண்ணெண்ணையோடி வராங்க. அப்படியே ஹீரோ இருக்கக்கூடிய குடோனுக்கு மேல ஊத்துறாங்க. ஹீரோ உள்ள இருந்து கேக்குறாங்க ஏய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு வெளியில இருந்து ஹீரோட தம்பி சொல்றாங்க ஹீரோயின் நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு தெரியும், ஒழுங்கா வெளியில வந்துரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஏய் நீ ஹீரோயினை இதுல இழுக்காத, இது நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள ப்ராப்ளம், உனக்கு என்னதான் ஆச்சு, என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க ஒன்ன நான் இங்கேயே சாம்பல் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ உள்ள இருந்துட்டு கேக்குறாங்க உனக்கு என் மேல அப்படி என்ன கோவம்னா. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க ஏன்னா நீ என்னோட அப்பாவை திருடிட்ட, என்னோட அப்பா எப்பவுமே ஒன்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா என்கிட்ட அவங்க லவ் காமிச்சதே கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அப்படி கிடையாது, அப்பா ஒன்னையும் தான் லவ் பண்றாங்க, அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி இல்ல அவங்க ஒன்ன லவ் பண்ற மாதிரியே என்ன லவ் பண்றாங்க, இல்லவே இல்ல, அப்பா என் மேல பாசத்தை காமிக்கணும் அப்படின்னா நீ இறந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே லைட்டரை பத்த வச்சுட்டு ஹீரோயின் நீ இங்க எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப நீ வெளியில வர போறியா இல்லையா, நீ வெளியில வரல அப்படின்னா நான் உடனே இந்த லைட்டரை கீழே போட்டுடுவேன், ஹீரோ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான் அப்படின்னு மிரட்டுறாங்க. உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் நீ வெளியில வந்துடாத, எனக்கு என்ன ஆனாலும் நீ வெளியில வந்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியில வராங்க. நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட தம்பி உடனே ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க பரவாயில்லையே என்னோட அண்ணன் மேல நீ நிறைய தான் லவ் வச்சிருக்க, இருந்தாலும் நான் வந்து அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றாங்க. அது ஹீரோயின் கேக்குறாங்க நீ இந்த மாதிரி பண்றதுனால உன்னோட அப்பா லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கியா, நீ வேற ஹீரோ வேற, ஹீரோட பிளேஸ் எப்பவுமே ஒன்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நான் இங்க வரும்போதே லிங்சு வந்து போலீஸ்க்கு கால் பண்ண போயிட்டா, கண்டிப்பா போலீஸ் இங்க வருவாங்க, போலீஸ் இங்க வரும்போது நீ ஹீரோவை கொலை பண்ணியிருந்தா அப்படின்னா நீ கொலைகாரன் ஆயிடுவா, உன்னை ஜெயில தூக்கி போட்டுடுவாங்க, அதே இது எங்க ரெண்டு பேரையும் நீ இப்ப விட்டுட்ட அப்படின்னா போலீஸ் வரும்போது நமக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனாலதான் நீ ஹீரோவை லைட்டா அடிச்ச அப்படின்னு நாங்க ஏதாவது கதையை சொல்லிடுவோம், நீ தப்பிச்சுக்கலாம், நீ தான் இப்ப முடிவு பண்ணணும், நீ ஜெயிலுக்குள்ள போக போறியா இல்லனா என்ன பண்ண போற அப்படின்னு ஹீரோட தம்பிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோட தம்பிக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. அதனால நான் ஹீரோவையும் பாத்துக்கிறேன் உன்னையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் மேல இப்போ பெட்ரோல ஊத்துறாங்க. நம்ம ஹீரோயின் அலறாங்களா, உள்ள இந்த அலறல் சத்தம் மட்டும்தான் நம்ம ஹீரோக்கு கேக்குது. அதனால ஹீரோ கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு உடைச்சிடுறாங்க. வெளியில வந்து ஹீரோட தம்பியை அடிக்கிறாங்க. ஹீரோட தம்பியும் விடுறதா இல்ல, ரெண்டு பேருக்குள்ளயுமே ஃபைட் நடக்குது. நம்ம ஹீரோட தம்பி இருக்காங்கல்ல உடனே ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினோட கழுத்து அப்படியே நெரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம், அவளை விட்டுட்டு நீ அவளை விடுறதுக்காக என்ன வேணாலும் நான் பண்றேன்
போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல இல்லன்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோட தம்பி வந்து சரி ஓகே அப்படின்னா நீ இங்க வா, நான் இவளை விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கத்துறாங்க, இல்ல இல்ல நீ வராத, என்னோட உயிர் வந்து அந்த அளவு மதிப்பு கிடையாது, நீ இங்க வராத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு உன்னோட உயிர் மதிப்பு தான், நான் வந்து வில்லிங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி பக்கத்துல வராங்க. இப்ப அவங்க தம்பி வந்து ஹீரோவை அப்படியே பிடிச்சு ஹீரோட கழுத்துல கத்தி வச்சுட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாம இருக்குது. ஹீரோயின் அங்க இங்கன்னு பாக்குறாங்க. அப்படியே கீழே கிடக்கூடிய லைட்டரை எடுத்துட்டு கொளுத்துறதுக்கு நிக்காங்க. கத்திய கீழே போடு அப்படின்னு ஹீரோட தம்பியை மிரட்டுறாங்க. இப்ப ஹீரோட தம்பி கேக்குறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இப்போ நீ கழுத்துல இருந்து கத்திய கீழே போடல அப்படின்னா இங்க இருந்து யாருமே உயிரோடி போக போறது கிடையாது. நீ ஹீரோ கொலை பண்ண அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், நம்ம யாருமே உயிரோடி இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, இங்க இருந்து தள்ளி போ ஹீரோயின், என் முன்னாடி நீ நிக்காத, நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னைக்காவது நான் உன்னோட பேச்ச கேட்டிருக்கேன்னா முத நாளையில இருந்து நீ சொல்றத நான் கேட்டது கிடையாது, நான் இப்பவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து தயவு செஞ்சு இங்க இருந்து போன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா உன் கூட சேர்ந்து நானும் செத்து போயிடுறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் எப்படி லவ் பண்ணேனே எனக்கு தெரியல அப்படின்னு. ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி கேக்குறாங்க, உன்னோட வாயில இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா நான் உண்மையா தான் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுது. இந்த நிமிஷமே நான் செத்து போனா கூட நான் சந்தோஷமா தான் செத்து போவேன், எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு ரிக்ரெட்ஸ் இருக்கும், ஏன்னா உன் கூட சேர்ந்து பண்றதுக்காக எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு ஹீரோட தம்பியோட கையை பிடிச்சு அடிச்சு போட்டுடுறாங்க. ஹீரோட தம்பி நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் வரக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே வந்து போலீஸ் ஹீரோட தம்பியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருக்கன்னு தெரியறது வரைக்குமே எனக்கு எந்த அடிபட்டிருந்தாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை லிங்சும் செகண்ட் ஹீரோவும் தள்ளி இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு போயாச்சு. ஹீரோயின் ஹீரோவுக்கு மருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே அழுது அழுது மருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப வலிக்குதா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஒன்னு அந்த நிலைமையில பார்க்கும்போது தான் எனக்கு வலிச்சதே தவிர எனக்கு இந்த அடிகள்லாம் வலிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒன்னு நான் தொலைச்சிட்டேனோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு தன்னோட கன்னத்துல வச்சுட்டு நான் உன் முன்னாடி தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்கிட்ட வந்து சிட்டுவாரன் முக்கியமா இல்லனா டியான் சிங் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லல, நான் இப்ப சொல்றேன், நீ வந்து டியான் சிங் கிடையாது, டியான் சிங்கையும் உன்னையும் கம்பேர் பண்ணவே முடியாது, நீ சிட்டுவாரன் தான், எனக்கு பிடிச்சதும் சிட்டுவாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சிட்டுவாரன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ரியல் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க மிங்லி வந்து தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாரோ மிங்லி மிங்லின்னு கூப்பிட்ட மாதிரி இருக்குது. எழுந்திருச்சு பார்த்தா இனி ஒரு மிங்லி இருக்காங்க. உடனே மிங்லி சொல்றாங்க, நீ யாரு, நான் தான் மிங்லி அப்படின்னு. அதுக்கு புதுசா வந்த மிங்லியும் நான் தான் மிங்லி, நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மிங்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்காங்களா. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க பீச் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நான் இப்படி இங்க வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மிங்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அசிஸ்டன்ட் வந்து மிங்லிய உள்ள கூட்டிட்டு வராங்க. இது எல்லாமே மிங்லிக்கு அவங்களோட தம்பி கொடுத்திருப்பாங்கல்ல அந்த டேப்லெட்னாலதான் நடந்துகிட்டு இருக்கு. மிங்லிய பைத்தியமாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க தம்பி அந்த டேப்லெட்டையே அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப மிங்லி அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆனதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. மிங்லியோட அம்மா வந்துட்டு நீ எங்க போயிட்டு வந்த, இந்த நிலைமையில இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, நான் ஒரு மீட்டிங்காக வெளியில போயிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட கிளம்ப சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ணா மிங்லி ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க அவங்க தம்பி நின்னுட்டு இருக்காங்களா. ஒன்னே இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி சொல்றாங்க, நீ தான் நேத்துக்கு எனக்கு கால் பண்ணி ஆபீஸ்க்கு வான்னு சொன்ன அப்படின்னு. அதே மாதிரி அங்குளும் வந்துட்டு சொல்றாங்க, ஆமா நீ நேத்துக்கும் எனக்கும் கால் பண்ணிட்டு உன்னோட தம்பிய மறுபடியும் ஆபீஸ்க்கு வர சொல்ல நீ தானே சொன்ன, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோட தம்பி வந்து ஆமா உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. மிங்கிலிக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. அதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போய் உட்காந்துட்டு மொபைல்ல கால் ஹிஸ்டரி செக் பண்றாங்க. கால் ஹிஸ்டரியில அவங்க ரெண்டு பேருக்குமே கால் போயிருக்குது. இது எப்படி நடக்கும், நான் தான் யாருக்கும் கால் பண்ணலையே, எனக்கு அந்த மாதிரி ஒரு மெமரி இல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் உள்ள வராங்க. அசிஸ்டன்ட் மிங்கிலி கிட்ட சொல்றாங்க, சேருமன் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, வெளியில வாங்க அப்படின்னு வெளியில போறாங்க. அங்க போனா எல்லா ஸ்டாஃபுமே அவங்களோட லேப்டாப்ல மிங்கிலி வந்து அவங்க தம்பியை போட்டு அடி அடி நடிச்சிருப்பாங்கல்ல அந்த வீடியோ கிளிப்ஸ பாத்துட்டு இருக்காங்க. மிங்கிலிக்கு இதை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகுது. எல்லாரும் உடனே லேப்ப ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஹீரோட ரூம்ல படுத்த மாதிரியே இருக்கு, ஹீரோட பெட்ல படுத்த மாதிரியே இருக்குதா. இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த கனவு இன்னும் நீண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினா நம்ம ஹீரோ பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின்
யோசிக்கிறாங்க, ஓ நேத்துக்கு நைட்டு நான் ஹீரோ கூட அவங்க பெட்ரூம்லயே வந்து படுத்துட்டேனா, இப்ப நான் முழிக்கவா இல்லனா படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கவா? சரி ஓகே நான் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றேன் அப்படின்னு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து கனவு வருது. ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஹீரோவை கனவுல இருந்து முழிக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ முழிச்ச உடனே நீ எதுக்காக என்ன காப்பாத்தாம என்ன அங்கேயே விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே ஹீரோ வந்து ஒண்ணும் இல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அது வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, கனவா? கனவுல என்ன வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தான் எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நீ என்னோட கையை பிடிச்ச மாதிரி கனவு கண்டியான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா. அதுக்கப்புறமா நீ வந்து என்னோட கையை தட்டி விட்டுட்டு என்ன தள்ளி விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு, வேற யாரும் என்ன கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ரியல் உலகத்துல நடந்ததா அப்படியே சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. நான் வேணும்னே அப்படி பண்ணல, வேணும்னே நான் உன்னோட கையை விடல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, பரவாயில்ல இனி எப்போ ஆச்சும் என்னோட கையை விடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீ என்னோட கையை விட்டுடாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோ வந்து எழுந்திருச்சு போக போறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, வேற என்னெல்லாம் உன்னோட கனவுல வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றாங்க, நீ எனக்கு எப்போ போல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தர மாதிரி கனவு வந்துச்சு, இப்போ உடனே எழுந்திருச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு வெக்கப்பட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆக போகுது, ஏன்னா ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியல் வேர்ல்டுல நடக்கக்கூடியது எல்லாமே கனவா வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம மிங்லிய அவங்க தம்பியை பைத்தியமாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.